லைட்டாக இன்சர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நான் இந்த நைஃபோட டாப்பில் ஒரு சுத்தியில வச்சு அடித்தா இந்த சவுச்சோ என்ன ஆகும்? ஓகே, ட்ரை பண்ணி பார்த்துடலாம். ஓகே, நைஃப் உள்ளே இறங்கிடுச்சு. பட் நான் என்ன நினைச்சேன்னா இது மாதிரி மேல வச்சு அடிக்கும் போது இந்த சவுச்சோ கீழே விழுந்துரும் அப்படின்னு. ஏன்னா அது கீழே பிடிக்கிறது எதுவுமே இல்லையா. ஸோ இதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா நியூட்டனுடைய ஃபர்ஸ்ட் லா. ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எந்த ஒரு பொருளும் தன்னுடைய நிலையை மாத்திக்க ஆசையப்படாது, அது என்ன நிலையில இருக்கோ அதே நிலையில தான் இருக்கணும்னு ஆசைப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை வந்து லா ஆஃப் இனர்ஷியா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன நடந்திருக்குன்னா, இந்த கத்தியும் இந்த சவுச்சோவும் ஸ்டார்டிங்ல ஒரு நிலையான ரெஸ்ட்ல இருந்தது. ஓகேங்களா, அந்த டைம்ல நான் வந்து ஹேமர் வச்சு அடிக்கும் போது கத்தி வேகமா மூவ் ஆக ஆரம்பிச்சது, லைட்டா கீழே ஒரு 2-3 mm. ஆனா அதே சமயத்துல இந்த கத்திக்கும் சவுச்சோவுக்கும் நடக்க அந்த ஃபோர்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இல்லாதனால சவுச்சோ வந்து கத்தி கூட சேர்ந்து ரியாக்ட் பண்ண முடியல அந்த அளவுக்கு வேகமா. சோ அதனால சவுச்சோ அதோட நிலையான ரெஸ்ட்லயே அப்படியே இருந்தது ஏர்லயே. ஆனா கத்தி மட்டும் கீழே இறங்குது. அண்ட் சயின்ஸ் இது போல தான் ரொம்ப வியர்டா சில சமயம் நடந்துக்கும். அண்ட் அதுதான் அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குது. இது போல நிறைய ஃபேக்ட்ஸுக்கு சேனல் மறக்காம ஃபாலோ